students. Today we are going to discuss about the topic of electrostatic potential energy of a dipole in a uniform electric field. என்ன போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம பேரல் லைன்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதானது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம பேரல் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ இ வெக்டர். ஓகேவா? இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப்போலை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். நம்ம டைப்போல் வந்து மைனஸ் கியூ சார்ஜஸ், அதே மாதிரி ப்ளஸ் கியூ சார்ஜஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இது சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஓம்னு எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம பி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ஓவரால் இது டிஸ்டன்ஸ் வந்து என்னது டைபோல் டிஸ்டன்ஸ் வந்து 2a அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டா ஆங்கிள் வச்சுருக்கோம். ஆங்கிள் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம டீட்டா அப்படின்ற ஒரு ஆங்கிள் வச்சுருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகும், நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டைப்போலை ப்ளேஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன ஆகும், இங்கே டார்க் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டார்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் என்ன ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும். டார்க் வந்து என்ன ஆகுது, இந்த டைரெக்ஷனில் அப்படியே ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டார்க் வந்து இப்படி இருக்கும். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அலைன் ஆகுது. ஓகேவா? இப்போ டார்க் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த டைப்போல் வந்து இப்படி அலைன் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ சப்போஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து டீட்டா டேஷ் அப்படின்ற ஆங்கிள் வச்சுக்கோம். டீட்டா டேஷ் அப்படின்ற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது, டைப்போல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டீட்டா டேஷ் ஆங்கிள் இருக்கிறத என்ன பண்ணணும், நம்ம டீட்டா ஆங்கிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஆல்ரெடி வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டார்க் வந்து என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோம். அடுத்து டீட்டா டேஷ் ஆங்கிள் நம்ம இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த டார்க்குக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஒர்க் டன் அப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம டீட்டா டேஷ் ஆங்கிளை நம்ம டீட்டா ஆங்கிளுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கான உட்டன் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஸோ உட்டன். ஓகேவா? ஸோ உட்டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க். ஓகேவா? உட்டன் பை த என்னது எக்ஸ்டர்னல் டார்க் டு ரொட்டேட் அப்படின்னு எழுதிக்கலாம். டார்க் டு ரொட்டேட் the dipole from இருந்து நம்ம மூவ் பண்ணுறோம் டீட்டா டேஷ் ஆங்கிள் இருந்து from angle from angle டீட்டா டேஷ் டு டீட்டா ஆங்கிள் நம்ம மூவ் பண்ணுறோம். எதில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில், அட் என்னது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் என்னது ஆங்குலர் வெலாசிட்டியில் நம்ம இதை மூவ் பண்ணுறோம். அப்போ இங்கே உட்டன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ உட்டனுக்கான ஃபார்முலா ஸோ இப்போ இன்டெக்ரல் ஆஃப் டீட்டா டேஷ் ஆங்கிலேருந்து டீட்டா ஆங்கிள் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ உட்டன் எப்படி எழுதலாம், எக்ஸ்டர்னல் டார்க் என்னது டி டீட்டா அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணக்கூடிய டார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க். இப்போ ஈக்குவல் அண்ட் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. இதுக்கு மாடலஸ் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால் எப்படி ஆயிரும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மைனஸ் வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்னது பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்னது பிஇ சைன் டீட்டாக்கு பி என்னது கிராஸ்
ப்ராடக்ட் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம் நம்ம சைன் டீட்டா யூஸ் பண்ணுவோம். இதே டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம காஸ் டீட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதில் நம்ம எழுதிடுவோம். ஸோ இது ஏற்கனவே பார்த்தது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பி சைன் டீட்டாவை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ உடன் என்ன வரும், உடன் டபிள்யூ ஈக்குவல் டு, இப்போ இன்டெக்ரல் ஆஃப் டீட்டா டேஷ் டு என்னது டீட்டா ஆங்கிள் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ண என்ன வரும், பி சைன் டீட்டா இன்ட்டு என்னது டி டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த டைபோல் மூமெண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஏன்னா டைபோல் மூமெண்டோட டேரக்ஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டேரக்ஷனில் தான் இருக்கும் டைபோல் மூமெண்டோட டேரக்ஷன். ஓகேவா. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அது கான்ஸ்டன்ட்னால ஸோ அதை நம்ம காமன் வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ டீட்டா டேஷ் டு டீட்டா, அப்போ சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், சைன் டீட்டாவை நம்ம இன்டிகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்டிகிரேட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு வரும். டீட்டா டேஷ் டு டீட்டா. அப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் என்னது லோயர் லிமிட். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா. இப்போ அப்பர் லிமிட் என்னது டீட்டா, அப்போ மைனஸ் காஸ் டீட்டா. இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் இருக்கும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் காஸ் டீட்டா டேஷ் அப்படின்னு வரும். ஓகேவா. அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் என்னது லோயர் லிமிட். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, ஸோ பி அப்படி வச்சுக்கோங்க. இது என்ன ஆயிரும் மைனஸ் காஸ் டீட்டா, இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் காஸ் டீட்டா டேஷ் அப்படின்னு கிடச்சி. ஓகேவா. இப்போ ப்ளஸ் காஸ் டீட்டா டேஷ் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அப்போ எப்படி எழுதிக்கலாம் நம்ம, உடன் டபிள்யூ ஈக்குவல் டு பி காஸ் டீட்டா டேஷ் மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ இதெல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிடுவோம், பி காஸ் டீட்டா டேஷ் மைனஸ் பி காஸ் டீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ இது வந்து என்னது உடன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த உடன் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்னது சேஞ்சிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃபரன்ஸுக்கு என்னது இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா யூ ஆஃப் டீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மைனஸ் பி காஸ் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. மைனஸ் பி காஸ் டீட்டாவை யூ அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே டீட்டானால யூ ஆஃப் டீட்டா அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம யூ டீட்டா அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இங்கே மைனஸ் பி காஸ் டீட்டா டேஷ் அப்படின்றதுனால இங்கே டீட்டா டேஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே மைனஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே மைனஸ் எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் டெல்யூ ஈக்குவல் டு மைனஸ் இல்லை, அதனால் மைனஸ் நான் சேர்த்துக்கிறேன். மைனஸ் யூ டீட்டா டேஷ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் பி காஸ் டீட்டா, அப்போ என்ன வரும் ப்ளஸ் யூ டீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இனிஷியல் ஆங்கிள் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இனிஷியல் ஆங்கிள் ஓகேவா. ஸோ இனிஷியல் ஆங்கிள் டீட்டா டேஷ் பார்த்தா அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி இருக்குது. ஓகேவா. இனிஷியல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். டீட்டா டேஷ் வந்து 90 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ 90 டிகிரி அப்படின்னா இங்கே 90 டிகிரின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 90 டிகிரி அப்ளை பண்ண என்ன ஆயிரும், நம்மளுக்கு காஸ் 90 டிகிரின்னு ஆயிரும் 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா. இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெல்லி ஒரு வேல்யூ. ஓகேவா. ஸோ பி காஸ் டீட்டா டேஷ் ஸோ மைனஸ் பி காஸ் டீட்டா. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், டீட்டா டேஷ் அப்படின்றது 90 டிகிரி. இப்போ காஸ் 90 டிகிரி மைனஸ் பி காஸ் டீட்டா. இப்போ இது 90 டிகிரின்னு எடுத்துட்டாங்கன்னா 0 ஆயிரும். அப்போ மைனஸ் பி என்னது காஸ் டீட்டா மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது ஈக்குவல் டு உடன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து எவ்வளோ அப்படின்னா மைனஸ் பி காஸ் டீட்டா. இதை என்ன சொல்கிறோம், நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ அப்படின்னு எடுக்கணும்.
இது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது U. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான வேல்யூ. ஸோ இது வந்து எதை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி எதை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டைபோல் மூமெண்ட்டு, இது வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ நாட் ஒன்லி என்னது டைபோல் மூமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதர் வந்து என்னது ஓரியன்டேஷன் ஆங்கிலே என்ன பண்ணியிருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் என்ன கிடையாது டிஃபைன் பண்ணலை, எதையும் டிஃபைன் பண்ணியிருக்கு, டீட்டாவையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சம் ஆஃப் அலைன்மெண்ட் எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ டைபோல் மூமெண்ட்டை நம்ம அலைன்மெண்ட் பண்ணால் ஸோ ஆங்கிள் மேக்ஸிமம் எப்போ இருக்கும், மினிமம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி எடுத்துக்கணும் பார்த்து. ஸோ த டைபோல் align so parallel. Okay, so parallel to the so external electric field. Okay, the dipole align parallel to the external electric field. அப்போ எப்படி இருக்கும், டேட்டாவோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி இது எல்லாமே எனக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம டைபோல் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி என்ன நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து என்னது மைனஸ் கியூ, இது வந்து என்னது ப்ளஸ் கியூ சார்ஜஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, டீட்டா வந்து இங்கே 0. ஓகேவா? இப்போ டீட்டா வந்து 0 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அலைன்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்ம ஃபார்முலா தெரியும். U ஈக்குவல் டு என்னது மைனஸ் பிஇ காஸ் டீட்டா. ஓகேவா? அப்போ இதில் அப்ளை பண்ணால் டீட்டா வந்து 0. இப்போ மைனஸ் பிஇ காஸ் 0 அப்படின்னு வரும். காஸ் 0 அப்படின்றது 1. அப்போ U வந்து என்னது மைனஸ் ஆஃப் பிஇ அப்படின்னு எடுத்துருக்கு. அப்போ டீட்டா வந்து 0 இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், ஸோ மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, மினிமம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இதே இது பார்த்தோம் அப்படின்னா டைபோல் என்ன பண்ண போகிறோம், பெர்பெண்டிகுலராக நம்ம அலைன் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ த டைபோல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலைன் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? perpendicular to the external electric field. அப்போ ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக நம்ம டைப்போல் என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் பண்ணியிருக்கோம். இது மைனஸ் கியூ சார்ஜஸ், இது ப்ளஸ் கியூ சார்ஜஸ். இப்படி பேஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னது 90 டிகிரியில் இருக்குது. அப்போ டீட்டா வந்து எவ்வளோ இருக்குது, 90 டிகிரி இருக்குது. ஓகேவா? இப்போ டீட்டா 90 டிகிரி அப்படின்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ கிடைக்கும், U ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி காஸ் 90 டிகிரி. இப்போ காஸ் 90 டிகிரி வந்து என்னது 0. ஸோ இப்போ என்ன டேம் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? இப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆன்டி பேரலாக இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும்னா ஆன்டி பேரலாக ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ த டைபோல் ஸோ அலைன் ஆன்டி பேரலல். இப்போ ஆன்டி பேரலல் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? அப்போ டீட்டா எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே டீட்டா எவ்வளோ இருக்கும், இந்த டீட்டா பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி. ஓகேவா?
இங்கே பார்த்தா அப்படின்னா மைனஸ் கியூ ப்ளஸ் கியூன்னு பார்த்தோம். இப்போ இது ஆன்டி பேரல் அப்படின்னு என்ன வரும், இங்கே ப்ளஸ் கியூன்னு வரும், இங்கே மைனஸ் கியூ அப்படின்னு வரும். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அப்படின்னா என்ன ஆயிரும், ஓவராலாக இது எவ்வளோ டிகிரி வந்துடும், 180 டிகிரி வரும். ஓகேவா? அப்போ டீட்டா வந்து இங்கே எல்லாம் எவ்வளோ 180 டிகிரி. ஆர் வந்து என்னது பை அப்படின்னு எடுத்துக்கலாம். நெட் டிகிரி எப்படி எடுத்துக்கணும், நம்ம பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து எப்படி இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் பி காஸ் 180 டிகிரி இல்லை அப்படின்னா காஸ் பை அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆயிரும் நம்மளுக்கு காஸ் 180 டிகிரி வந்து என்னது -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தா அப்படின்னு என்னது 180 டிகிரி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஓகேவா? இது மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு உங்களுக்கு ஒன்று வந்து எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? அப்படின்னா u = மைனஸ் பிஇ காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா உனக்கு டாட் ப்ராடக்ட் எழுதிப்பாங்க. மைனஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் இ வெக்டர் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, டாட் ப்ராடக்டில் எழுதியிருப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணலாம், நம்ம காஸ் தீட்டா அப்படின்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம், சைன் தீட்டா அப்படின்னு என்ன பண்ணுவோம் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியை இப்படியே நம்ம எழுத முடியும். தேங்க்யூ.